அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். மார்டின் ஆடியோ திருச்சி. இப்போ நம்ம ஒரு புது மாடல் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாடலில் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நாபு இந்த மாதிரி பண்ணிடுறோம். செலக்டர் நாபு, சுவிட்ச் நாபு. நீங்கள் எதை வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். இஎஸ்பி எந்த இடத்துல போடுங்க, அந்த இடத்துல போடுங்க, நான் ஃபஸ்ட்டில் தான் வைப்பேன், நான் செகண்டில் தான் வைப்பேன், அந்த கதையே இருக்காதுங்க. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நாபை மாற்றிக்கலாம். கனெக்ஷனை மாற்றி கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் எப்படி நாபை நம்ம இது பண்ண முடியும்? ஏன்னா லெட்டர்ஸு மேலே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாப்லேயே போட்டோம், அதனால் உங்களுக்கு அதை மாற்றிக்கிறதுக்கு ஈஸியாக போயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ்பி எல்லாமே எந்த யூஎஸ்பி வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி இந்த பேப்பரை கிழிக்க மாட்டோம். உள்ளுக்குள்ளே இருக்கிற பேப்பரை நீங்கள் ஒட்டிட்டு, நீங்கள் கைடை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேப்பரை கிழிச்சிக்க வேண்டியது தான். இந்த பெரிய யூஎஸ்பி பெரிய டிஸ்பிளே உள்ளது, இந்த ஒயிட் கலர் டிஸ்பிளே உள்ளதும் போட்டுக்கலாம், இந்த சின்ன டிஸ்பிளேயும் போட்டுக்கலாம், நீங்கள் MP5 போர்டையும் போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி தான் நம்ம அந்த பேனலை ரெடி பண்ணியிருக்கோம். நான் அந்த பேக் சைடு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை நம்ம லைட்டிங் கொடுத்து பார்த்துடலாம். நாபுக்கெலாம் லைட்டிங் கொடுத்துடலாம். சிங்கிள் பேனல்னாலும் போட்டு கொடுக்கலாம், உங்கள் நேம்லேயே வேணாலும் போட்டு கொடுக்கலாம். கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும், அதான் முக்கியம். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா போட்டு கொடுப்பேன் கண்டிப்பாக. அதே போல் இது ஒயிட்டு, பிளாக் அண்ட் ஒயிட்டு, என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுக்கலாங்க. எல்லா கலருமே நம்மகிட்ட இருக்குது, அதனால் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ஒயிட் கலர் பேனலே எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓடு காடி கொடுத்துட்டோம். இது கைடு, இந்த கைடை பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஓடு காடி கொடுத்துருப்போம். நீங்கள் எவ்வளோ பெரிய போர்டு வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கைடை நீங்கள் நவுத்தி ஒட்டிக்கலாம். இருங்க, இந்த கைடை காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த கைடு இருக்குல்ல, இந்த 2 லாக்கை நீங்கள் இதில் வச்சு எப்படி வேணாலும் பக்கத்தில் வேணாலும் வச்சுக்கலாம், தூரமாக வேணாலும் வச்சுக்கலாம். அந்த காடியை நவுத்திக்கலாம். நீங்கள் இதே போல் காடி தாங்க இந்த கார்னருக்கெலாம் வைங்கன்னு நான் நிறையா பேர்த்துக்கிட்டே சொல்லிட்டேங்க. மெட்டல் பாக்ஸ் தயார் பண்ணுறவங்ககிட்டலாம் இது ஒரு ஓடு காடி மாதிரி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். இந்த மெட்டல் பாக்ஸில் இந்த அப்படி ஒரு ஓடு காடி மாதிரி இல்லைன்னா ஒரு கிராஸ் மாதிரி வச்சுட்டாங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் பேனலுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது நான் முன்னாடியே நிறையா பேர்த்துக்கிட்ட சொன்னேன். பாக்ஸ் தயார் பண்ணுறவங்கள்ட்ட அவங்க அதை இவன் என்ன சொல்கிறது, நம்ம என்னடா செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டாங்க போல இருக்குது. அது செஞ்சாங்கன்னா எல்லோரும் பேனல் போடுறவங்களாம் சரி, அவங்களுக்கே நாளைக்கு பேனலோட போட்ட ஹோல் வித்தியாசம் வந்துருச்சுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது கேட்க மாட்டேன்ட்டாங்க. ஓகே, அது அவங்களோட பிரியம். ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே நண்பர்களே, ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு.